முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த அப்பன் முருகனின் உருவத்தை தொட்ட உனக்கு நாளைக்கு நீ சற்றும் எதிர்பாராத ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன். இத்தனை நாளாக நீ சிந்தன வியர்வதையும் நீ சிந்தன முயற்சியும் இப்போ உனக்கு வெற்றியின் கையொப்பமாக மாறப்போகுது. இந்த உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் உன்னை நம்புகிறாங்களோ இல்லையோ, நீ முதல்ல உன்னை நம்பணும். என்னால் எல்லாமே முடியும், என்னால் எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு ஜெயிக்க முடியுன்ற அந்த நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். உன் கனவுகளை நனவாக்கக்கூடிய முதல் தொடக்கம் நீ தான். உனக்குள்ள அந்த நம்பிக்கை இருந்துச்சு, நம்ம ஜெயிச்சிட முடியுன்ற எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உனக்கான வெற்றியை கொடுத்தே தீருவேன். எப்போவுமே மனிதன் சந்தோஷமாக வாழ்வதும் நிம்மதியற்று இருப்பதும் அவனோட கைகளில் தான் இருக்குது. அவன் யோசிக்கிறத பொறுத்து தானே அவன் வாழ்க்கை அமைது. நமக்கு நல்லதே நடக்கும், நம்ம சந்தோஷமாக வாழுவோம் நினச்சினா உன் எண்ணங்கள் நிஜமாகி வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துடும். ஐயோ நமக்கு ஒரே கஷ்டமாக இருக்கே, ஒரே கவலையாக இருக்கே, துன்பமாக இருக்கேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தீன்னா துன்பம் தான் உன் வாழ்க்கையில் மீண்டும் வந்து சேரும். அதனால் எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறதுல நீ கவனமாயிரு. எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து நான் முன்னேற்றத்தை கொடுத்துருவேன். ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியோட அன்றாட நாட்களை முழுவதுமாக கடந்து வந்துட்டினாலே அதுவே மிகப்பெரிய சாதனை தான் அல்லவா? உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளையும் கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். உன்னை தேடி வராதவங்கள, உன்னை வேணான்னு சொல்லிட்டு போகிறவங்கள நீ தேடி அலையாதே. அதே போல் உன்னுடைய தகுதியை விட்டு கொடுத்து திறமையை விட்டு இறங்கி நீ யாரிடமும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. உன் தனித்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ தனியாக இருந்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. தேவையில்லாமல் யார்கிட்டையும் போய் அதிகமாக பேசாத. யாராவது உன்னை அவமரியாதை செய்தாலும் கூட நீ அவங்கக்கிட்ட தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. உன்னை மதிக்காதவர்களுக்கெல்லாம் நீ நேரத்தை வீணாக்கி நல்லது செய்ய வேண்டாம் என்று சொல்லவே. நல்லவங்களுக்கு நல்லது செஞ்சினா பிரயோஜனம். உன்னை மதிக்காதவர்களையும் உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களுக்கும் நீ என்ன நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு அதோட அருமை புரிய போகிறதே இல்லை. அதனால் இப்படிப்பட்ட மோசமான மனிதர்களுக்காக நீ நேரத்தை வீணாக்காமல் உன்னை நீயே மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. அடுத்தவங்களை பற்றின வதந்தியோ புறம் பேச்சுக்களோ நீ பேச வேண்டாம். உனக்காக நீ நேரம் செலவிடு. அதுதான் உனக்கான மிகப்பெரிய மேம்படுத்தும் விஷயமாக இருக்கும். எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நீ உனக்காக உன் வாழ்க்கையை பற்றி யோசித்து சிறப்பாக செயல்படுறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை நடத்துவேன். எங்கே பேசுகிறதா இருந்தாலும் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் யோசித்து பேசு. ஏன்னா உன் மனசு கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலும் அடுத்தவங்க சுலபமாக உன் மனசை ஆக்கிரமித்து உன்னை அவங்க கைக்குள்ளே கொண்டு வந்து கட்டி போட்டுருவாங்க. அதனால தான் மனசு எப்போதும் பலமாக இருக்கட்டும்னு சொல்கிறேன். இப்போது இருக்கும் உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். எப்போதும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லவே. உன்னுடைய நிலைகள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் மனசு இப்போது குழப்பமாக இருக்கலாம், ஆனால் இந்த சூழ்நிலையை சரி செஞ்சு உனக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்க நான் வந்துட்டேன் அல்லவா? இதுவரைக்கும் ஏன் நடந்துச்சுன்னு புரியாத விஷயங்கள் கூட நாளைக்கு நல்லபடியாக உனக்கு புரிய ஆரம்பிக்கும். உன்னை சரியான பாதைக்கு கொண்டு போய் நான் உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஓம் முருகா ஓம் முருகா நீ சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் என் அருள் ஒளி நிச்சயமாக பரவும். இப்போது நீ எந்த விஷயத்தை நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை நான் காட்டுறேன். இப்போதைக்கு உனக்கு எல்லாமே புரியாதது போல தோணலாம், ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் உன் நன்மைக்காகவே உனக்கு சரியான பாதையை காட்டுவதற்காகவே நான் செய்கிறேன்றத நீ புரிந்துக்கிட்டீன்னா போதும். சரியான நேரத்தில் சரியான மனிதர்களையும் சரியான வாய்ப்புகளையும் நானே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன். அது வரைக்கும் அமைதியாக பொறுமையாக இரு. உனக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். உன் நன்மைக்காகவே நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது நீ புரிந்து கொள்ளாத பல விஷயங்கள் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை பெருமைப்படுத்தும். எப்போதும் என் பாதுகாப்பில் இருக்கும்போது உன்னை சுற்றி நான் பாதுகாப்பு அரணாக இருக்கும்போது என்னை மீறி யாரும் உன்னை கோபப்படுத்த முடியாது. நான் உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கையில் நீ உறுதியாக இரு. உனக்கு துணையாக நான் இருந்து பாதுகாத்து உன் வாழ்க்கையில் அமைதியையும் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் கொண்டு வந்து தருவேன்.
நீ சற்றும் எதிர்பாராத, நம்ப முடியாத ஒரு வாய்ப்பு உன்னை தேடி வரப்போகுது. அப்போது உன் வாழ்க்கையின் திசை மாறி உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்ந்துடும். இந்த அப்பன் முருகன் அருளால் உன்னை உயர்த்தும் போது நீ எதுக்காக கவலைப்படுற? என் அருளால் நீ உயர்ந்து ஜெயிச்சு நிற்க தான் போற. நீ இழந்தது திரும்ப வராதுன்னு ஒருபோதும் யோசிக்காதே. இழந்ததை எல்லாம் இரட்டிப்பாக உன் கைகளில் கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் சரியாக 3 நாட்களில் உன் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் வந்து சேரப்போகுது. நீ மனம் மகிழும் விதமாக உனக்கான நல்லதை எல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி வச்சிருக்க உன் வலியையும் வேதனையும் போராட்டத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன் செல்லவே. எப்போதும் நீ எதை நினச்சும் கவலைப்படாத. யாருக்குமே புரியாத போராட்டம் தானே உன் வாழ்க்கையில் இருக்குது. அதை அமைதியாக பொறுமையாக சுமந்து கடந்து வந்துட்டினா அந்த போராட்டம் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடும். நீ ஒருபோதும் எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக நான் இருந்து உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் தரப்போகிறேன். இன்னும் நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ அமைதியாக அனுபவித்த வழி எனக்கு தெரியும். உனக்கான பக்கங்களை சொல்லாமலேயே நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்போது நீ நல்லா பக்குவம் அடைஞ்ச பிள்ளையா, பொறுமைசாலியா, திறமைசாலியா மாறிட்ட. அதனால் நீ சுமந்த பாரங்களிலிருந்து உன்னை விடுவிக்க போகிறேன். நீ இழந்தது எதுவும் வீணாக போக விட மாட்டேன்னு செல்லமே. கூடிய சீக்கிரம் உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்குறேன். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நான் உன்னை அணுகி உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்குறேன். நீ நினைச்சது நல்லதாக இருக்கும்போது நிச்சயமாக நானும் உனக்கு நல்லதையே நடத்தி கொடுப்பேன். ஓம் சரவணபவன் நம்பிக்கையோடு கீழே பதிவு போட்டினா அதை தொடர்ந்து வெற்றியும் அமைதியும் பணிவும் உன்னை வந்து சேர்ந்துடும். உனக்காக நான் உன் கூடவே தான் இருக்கேன். நீ எப்போதும் என் மேலே சந்தேகம் கொள்ள அவசியமே இல்லை. நீ என்னையே சந்தேகிச்சின்னா அது உன்னை நீ சந்தேகிப்பதற்கு சமம். ஏன்னா நான் உனக்குள்ளே தானே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் உன்னை இந்த மனிதன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான்றதை ஞாபகம் வச்சுக்கோ. மனிதனாகிய தெய்வ உருவத்தில் இருக்கும் இந்த அப்பன் முருகன் எப்போ எப்படி உன் வாழ்க்கையில் வந்து உதவி செய்வேன்னு உனக்கே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நான் வந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி பிடிப்பேன். நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். வார்த்தைகள் பலவீனமானவே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இனிமேல் யாரிடமும் எப்போதும் தேவையில்லாத காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் வார்த்தைகளை பேச வேண்டாம். உன் உயர்வால் அவங்களுக்கெல்லாம் பதில் சொன்னினா தப்பாக பேசுகிறவங்க தானாகவே வாயை மூடிக்கிட்டு இனிமேல் பேசுறதுக்கு யோசிப்பாங்க. உன் முயற்சியை எல்லாம் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நம்பிக்கையோட பொறுமையோட இருக்கணும் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருந்து நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் வெற்றியை கொடுக்க போகிறேன். நீ பல முறை உன் வீட்டுக்கு என்னை கூப்பிட்ருக்க. ஆனால் நான் வரும்போதெல்லாம் நீ கதவை சாத்திக்கிட்டு இருக்க. இப்படியே நீ பல விஷயங்களை எதிர்கொண்டு ஏமாந்து விட்டாய். அதனால தான் இந்த முறை நான் உனக்கான நல்லது செய்கிறதுக்காகவே வந்துட்டேன். எதை நினச்சி கவலைப்பட்டு கண்கலங்கி நின்றாயோ அதை சரி செய்ய போகிறேன். உன் கைகள் வந்து சேரும்போது என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லது தானே நடக்கும் என் செல்லமே. உன் கண்ணீரையும் மன வலியையும் வேதனையும் பார்த்த நான் இனிமேல் உன் வாழ்க்கையில் அமைதியையும் வெற்றியும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன். அதனால் மனம் உடைந்து சோர்ந்து போயிருக்கிற உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன். கூடிய சீக்கிரமே உன் நிலைமை மாறும். ஏன்னா நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இருக்கணும்னு தான் சொல்கிறேன். இப்போது உனக்கு இருக்கும் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக்கி அமைதியும் வெற்றியும் கிடைக்கும்படி செய்கிறேன். நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது எந்த தோல்வியும் உன்னை தொட முடியாது. இனி வரும் நாட்கள் கூட உன் வாழ்க்கையின் அழகான மிகச்சிறந்த நாட்களாகவே இருக்கும்படி நான் செய்கிறேன். இதுக்காக நீ கவலைப்பட்டியோ எதை நினச்சி வருத்தப்பட்டியோ அது அனைத்தும் சரியாகி கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது. நீ உணவும் உண்ணும் அந்த விஷயமும் நீ செய்கிற வேலையும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் சேர்ந்து இப்போது உனக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க தயாராகிடுச்சு. எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இனிமேல் இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ எதை நினச்சியோ அதை விட சிறப்பாக நான் உன் வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேனே செல்லவே. நீ மௌனமாக சுமந்த வலிகளும் வேதனைகளையும் சரி செஞ்சு உனக்கான வெற்றி கதையாக மாற்ற போகிறேன். நீ உன் உதவியுடன் வந்து எதுக்கெல்லாம் உதவி கேட்டியோ
அவங்க சார்பில் உனக்கான உதவியை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ இருளில் நடந்த அந்த நாட்கள் எல்லாம் ஒளியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே இந்த அப்பன் முருகன் அருளால் உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தும் நிச்சயமாக தீரும். உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். இனி எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்க்கறதை விட அழகாக சிறப்பாக நானே உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் நீ நம்பின மனிதர்கள் உன்னை ஏமாற்றினாலும் கைவிட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. யார் யாரை நம்பினியோ, யாரெல்லாம் உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுத்தாங்களோ அவங்க கண்ணு முன்பாகவே அவங்கள விட நீ உயர்ந்த வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் உன் கைகளிலேயே கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். உனக்கான சரியானது அனைத்தும் உன் கைகளில் சிறப்பாக வந்து சேரும்படி செய்ய போகிறேன். என் கைக்கு மட்டும் ஏன் வரமாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு கேட்ட உனக்கு சில உண்மைகளை சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கு. அந்த சீப்புங்கிறது உன் கஷ்டத்தை போக்கக்கூடிய விஷயம் அல்ல. உனக்கு எதை எப்படி கடந்து வரணும்னு சொல்லக்கூடிய பக்குவமான விஷயம். எது எப்படி இருந்தாலும் அதை தாண்டி நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ நான் உனக்கு வழிகாட்டுறேன்.